இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் சார்பில் ISI முத்திரையில்லாத தரமற்ற பொருட்கள் விற்பனை குறித்த கண்காணிப்பும் திடீர் ஆய்வுகளும் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ISI தரமுத்திரை இல்லாத ஹெல்மெட் விற்பனை கடையில் இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் இயக்குனர் K. ரமேஷ் தலைமையிலான அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் அணியும் ஹெல்மெட்டுகள் ஆய்வு செய்யப்பட்டன. இதில் ISI முத்திரை இல்லாத ஹெல்மெட்டுகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டன. இதனையடுத்து தரமற்ற ஹெல்மெட்டை விற்பனைக்காக வைத்திருந்த கடை உரிமையாளர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. BIS சட்டம் 2016 பிரிவு 28 படி தரமற்ற பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு சிறை தண்டனை அல்லது பொருட்களின் மதிப்புக்கு ஏற்ப அபராதங்கள் விதிக்கப்படும் என அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் எந்தவொரு பொருளை வாங்கும் போதும் அதன் தரத்தை உறுதி செய்யும் வகையில் BIS கேர் ஆப் செயலி மூலம் அதன் தரத்தை உறுதி செய்தும் தரக்குறியீடுகள் இருப்பதை பரிசோதனை செய்து வாங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். கோவையில் உள்ள PSG தொழில்நுட்ப கல்லூரியில் 2027ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்வது தொடர்பாக பயிற்சி வகுப்பினை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பேசிய கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமான வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணிகள் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை நடைபெற உள்ளதாகவும், இதில் வீடுகளின் நிலைமை, குடியிருப்பு வசதிகள் மற்றும் சொத்து விவரங்கள் உள்ளிட்ட தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் இந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பணியில் ஈடுபட உள்ள கணக்கெடுப்பாளர்கள், மேற்பார்வையாளர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் இந்த பயிற்சி வகுப்புகளை நன்றாக பயன்படுத்தி கொண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எந்த ஒரு தனிநபரும் விடுபடாமல் கணக்கீட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். கோவை PRS மைதானத்தில் வட்டார போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பள்ளி பேருந்துகளின் இயக்கத்திறன் மற்றும் வாகனங்களின் பாதுகாப்பு வசதிகள் குறித்த மாவட்ட அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வின் போது தீயணைப்பு துறையின் மூலம் ஓட்டுநர்களுக்கு தீயை எவ்வாறு அணைப்பது என்பது குறித்த விளக்கங்கள் அளிக்கப்பட்டது. மேலும் இந்த ஆய்வில் பள்ளி பேருந்துகளில் உள்ள அவசரகால வழி, தீயணைப்பு கருவிகள், முதலுதவி பெட்டி, பேருந்து இருக்கைகள், கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வில் கலந்து கொண்ட அனைத்து பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கும் கண் சிகிச்சை மற்றும் உடற்பரிசோதனை வட்டார போக்குவரத்து துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனமலை புலிகள் காப்பகம் சுற்றுப்பகுதியில் GPS கருவி மூலம் வரையாடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் நடைபெற்றது. தமிழகத்தில் நீலகிரி வரையாடுகளை பாதுகாப்பதற்கான சிறப்பு திட்டம் 2022ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இதன்படி நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கையை அறிவது, அதன் வாழிடங்களை பாதுகாப்பது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நடப்பு ஆண்டுக்கான கணக்கெடுப்பு பணிகளை தமிழக கேரள வனத்துறையினர் இணைந்து ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி முதல் 4 நாட்கள் நடத்தினர். இந்த கணக்கெடுப்பு பணிகளில் வரையாடுகளின் எச்சம், கால்தடம் மற்றும் நேரில் பார்ப்பதை GPS கருவி மூலம் வனத்துறையினர் பதிவு செய்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக வெள்ளியங்கிரி மலையேற்றத்திற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் வெள்ளியங்கிரி மலையேற்றம் மே 13ஆம் தேதி முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மே 22ஆம் தேதியன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள், அதன் முன்னேற்றம் குறித்து அரசு துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கூடுதல் ஆட்சியர் சங்கீத் பல்வந்த் வாகே, ஊரக வளர்ச்சி முகமை செயற்பொறியாளர் சிவநாத், உதவி திட்ட அலுவலர் அப்துல் வஹாப் உட்பட அரசு துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஊரக மக்களின் நலன் கருதியும் கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திடவும், நகர்ப்புறங்களுக்கு இணையாக அனைத்து வசதிகளை கிராமங்களில் மேம்படுத்திடவும் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், நபார்டு திட்டம், குழந்தை நேய பள்ளிகள் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், 15வது நிதிக்குழு மானியம், தூய்மை பாரத இயக்க திட்டம், பிரதமரின் வீடு கட்டும் திட்டம், முதலமைச்சரின் சாலை விரிவாக்க திட்டம், பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் போன்ற பல்வேறு திட்டப்பணிகளின் நிலை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது.